குமார் அப்படின்ட்டு கிருஷ்ணகிரியில் வந்து கேம்பிரிட்ஜ் மெட்ரிகுலேஷன் பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 35 வருஷமாக நடத்திட்டு வரோம். இது வந்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஆஸ் வெல் ஆஸ் சிபிஎஸ்சி ஸ்கூல். ஆக்சுவலாக வந்து சின்னப்போ வந்து என்னால் படிக்க முடியல, வந்து என்ன என்னால் நடக்க முடியாது. அதுக்காக எப்போ பார்த்தாலும் ஒரு ட்ரீட்மெண்ட்லேயே இருந்ததுனால எங்கள் பேரண்ட்ஸ் வந்து ஸ்கூலில் அட்மிட் பண்ண முடியலை. பட் ஏதாவது நான் வந்து ஃப்யூச்சரில் வந்து ஒரு எஜுகேஷன் இப்படி இருக்கணும் அப்படின்னு டிசைன் பண்ணி ஸ்கூல் நடத்திட்டுருக்கேன். அதை பார்த்து இப்போ என்ன இப்போ பள்ளிக்கூடத்தில் என்ன இருக்குது அதை மட்டும் நான் சொல்கிறேன். 6வது படிக்கிற குழந்தைங்க முதல் நம்ம பள்ளியில் வந்து விவசாயம் கற்றுக்குறாங்க. விவசாயம் வந்து ப்ராக்டிக்கலாக ஃபீல்டில் கற்றுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்ஜினியரிங் போயிட்டு பிஇல ஃபஸ்ட் இயர் என்னென்ன படிக்கிறாங்க, செகண்ட் இயர் இன்ஜினியரிங் என்னென்ன படிக்கிறாங்க, அதை வந்து நம்ம பள்ளிக்கூடத்தில் 8வதுலேருந்து கற்றுக்குறாங்க. அதாவது இதுக்கு வந்து ஐஐடி பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணுது. இதனால் என்னென்ன அப்படின்னா 8, 9, 10 அவங்க 3D அந்த 3 டைமென்ஷன் இது அந்த மாதிரி எல்லாமே கற்றுக்குறாங்க. விவசாயம், அதுக்கடுத்து இஸ்ரோவுடைய ப்ரொஃபஸர்ஸ் வந்து நம்ம ஸ்கூலுக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க. இட்ஸ் ஃபஸ்ட் டைம் நம்ம நாட்டில் நடக்கிறது வந்து இவ்வளவும். எனக்கு இது போல் சிறப்புகளோடு ஒரு பள்ளிக்கூடம் நடத்தணும். அதுவும் நிறைய கிராமங்களுக்கு தத்தெடுத்துருக்கணும். கிராம குழந்தைங்களுக்கு வந்து இதெல்லாம் போகணுன்ற ஒரே காரணத்துக்காக பள்ளிக்கூடத்தை கிராமத்தில் இது பண்ணிட்டு வரோம். அது சம்மந்தமாக இது பார்த்த ஒரு நண்பர் பென்னேஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டு இதெல்லாம் ஜனங்களுக்கு தெரியணுன்றதுக்காக ஒரு புக்கு எழுதுறோம்னு சொல்லிட்டு சக்கர யாகம், நான் வந்து வீல் சேர் தான் கம்ப்ளீட்டாக என்னால் நடக்க முடியாது, சக்கர யாகம்ன்ட்டு ஒரு புக்கு எழுதி இன்றைக்கி அந்த ஃபங்க்ஷன் வந்து இங்கே சென்னையில் வச்சுருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன் தான் இப்போது ஆரம்பம் ஆக போகுது. அதில் தான் இருக்கேன். நன்றி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அரங்க மேடையை அலங்கார மேடையாக மாற்ற சிறப்பு விருந்தினரை உங்கள் கரங்கள் ஒலிக்க இந்த விழா மேடை ஜொலிக்க அழைக்கின்றோம். வருக வருக என்று பொன்னேசன் அவர்கள் எழுதிய சக்கர யாகம் நூலை வெளியிட்டு உரையாற்ற வருகை புரிந்துள்ள பத்மஸ்ரீ விருதாளர் டாக்டர் நல்லி அவர்களை உங்கள் கரவழிகளோடு மேடைக்கு அழைக்கின்றோம். நூலின் முதல் பிரதியை பெற்றுக்கொண்டு உரையாற்ற இருக்கும் திரு எஸ் கோமதிநாதன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். வாழ்த்துறை வழங்க வருகை புரிந்திருக்கும் இயக்குனர் திரு வசந்த் சாய் அவர்களையும் இயக்குனர் பி சமுத்திரகனி அவர்களையும் கலைமகள் ஆசிரியர் கலைமாமணி கீழாம்பூர் சங்கசுமணியன் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். நூலின் ஆசிரியர் திரு பென்னேசன் அவர்களையும் வரவேற்புரையாற்ற வருகை புரிந்திருக்கும் குவிகம் திரு ராஜாமணி அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். மேடையில் சான்றோர் பெருமக்களின் சீரான வரிசை இந்த அரங்கம் அளிக்கட்டும் கரவொலிகள் என்ற ஜோரான பரிசை. அரங்கம் எங்கும் மின்சார பூக்கள் பூத்திருக்கிறது. அது விஞ்ஞானத்தின் வெளிப்பாடு. விளக்கினை ஏற்றி விழாவினை தூங்குவது நமது பாரத தேசத்தின் பண்பாடு. இதோ அதன் புறப்பாடு. விளக்கினை ஏற்றி விழா மேடையை வெளிச்ச மேடையாக மாற்ற மேடையில் இருக்கும் சிறப்பு விருந்தினர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். உங்கள் கரங்கள் ஒலிக்கட்டும், இந்த விழா மேடை ஜொலிக்கட்டும். விளக்கினை ஏற்றிய கரங்களுக்கும் வெளிச்சத்தை போற்றிய கரங்களுக்கும் நம்முடைய நன்றி. நாம் உண்ணும் உணவில் உறைபவன் அவன், நாம் உடுக்கும் உடையில் நிறைபவன் அவன், நாம் இருக்கும் இடத்தில் இருப்பவன் அவன், அவன் பெரியவன், அவன் தலைவன், அவன் பேர் இறைவன். இருகரம் கூப்பிடுவோம், இறைவனை கூப்பிடுவோம்.
இறைவணக்கம் பாட திரு சாய் பாலாஜி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இருக்கைகளில் அமர்ந்தபடியே இறைவனை வணங்கிடுவோம். करुणारसपूर्णसुधाप्ते कामकोटिपीठाधिपते चरणे शरणं देहि ते चन्द्रशेखरगुरुमूर्ते अक्षयानन्दचित्शक्ते दक्षिणाभिमुख शिवाकृते रक्ष रक्ष मां तपोनिधे चन्द्रशेखर गुरुमूर्ते चन्द्रशेखर गुरुमूर्ते चन्द्रशेखर गुरुमूर्ते. சாய் பாலாஜி அவர்களுக்கு நம்முடைய நன்றி. எனக்கு முகத்தை தந்த அன்னைக்கும் முகவரியை தந்த அன்னை தமிழுக்கும் என் முதல் வணக்கம். ஆன்றோர்கள் உள்ளிட்ட அவையை மீண்டும் வணங்கி மகிழ்கிறோம். தைத்திங்கள் செவ்வாய் மாலை சாதனை மனிதர் திரு சனத்குமார் அவர்களின் சரித்திர பயணம் சக்கர யாகம். எழுத்தாளர் பென்னேசன் அவர்களின் பேனா வடித்த வரிகள் நூலாய் வெளியிடும் ஒரு வசந்தமான வேளை. எதிர்பார்த்து காத்திருந்தோம் இந்த நாளை. நல்லி அவர்கள் இருப்பதால் இது நல்ல விழா. கோமதிநாதனே வந்திருப்பதால் இது கோலாகலமான விழா. இது வசந்த விழா. வசந்த் வந்திருக்கிறார். இனிப்பான விழா. சமுத்திர கனி இருக்கிறார். இது சரஸ்வதி கடாட்சம் கிடைத்த ஒரு விழா. கலைமகள் ஆசிரியர் கீழாம்பூர் அவர்களை வந்திருக்கிறார். ஐயா சனத்குமார் அவர்கள் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்களின் இனிய நண்பர். அதனால்தான் இயக்குனர் சிகரத்தின் இதயத்தில் இருப்பவர்களெல்லாம் இங்கே குவிந்திருக்கிறார்கள். குவிகத்தின் மூலமாக வாருங்கள், வரவேற்கிறோம், வாழ்த்துங்கள், வளர்கிறோம். எண்ணங்கள் வண்ணங்களானது, அன்பின் இதழை அழைப்பிதழானது. உங்கள் வருகை எங்களுக்கு உவகை. வாசலில் நின்றோம், வருக என்றோம். அந்த ஒற்றை சொல் உகந்ததுதான். வரவேற்புரை என்பது அதைவிட உயர்ந்ததுதான். வார்த்தைகளை மணிமணியாய் சேர்த்து வாஞ்சையோடு அதை மாலையாய் கோர்த்து ராஜா மணியே வரவேற்பது என்பது ராஜகம்பீரமாகிறது. குவிகம் ராஜாமணி அவர்களை வாருங்கள், குதூகலமான வரவேற்புரையை தாருங்கள். வணக்கம். குவிகம் சார்பாக குவிகம் என்ற இலக்கிய அமைப்பு திரு சுந்தரராஜன், திரு கிருபானந்தன் இருவர்களால் நடத்தப்படும் ஒரு அமைப்பு. அதில் நாங்கள் எல்லோரும் உறுப்பினர்கள், குடும்ப உறுப்பினர்கள் போல. அவர்கள் செய்யும் பல இலக்கிய செயல்களில், அந்த அமைப்பு செய்யும் பல இலக்கிய பணிகளில் ஒரு பணி புத்தகங்களை வெளியிடுவது. குவிகம் பதிப்பகம் மூலமாக இது தொழில்முறை ரீதியாக புத்தகங்களை வெளியிடுவது அல்ல. ஆர்வமுள்ளவர்கள் மற்றும் சிறப்பான கவனிக்கப்பட வேண்டிய எழுத்துக்கள் முதலிய எழுத்துக்களை எல்லாம் பதிப்பகத்தின் மூலமாக வெளியிடுகிறோம். இந்த பதிப்பகம் 2017 ஜூலையில் தொடங்கப்பட்டு அதனுடைய 200வது புத்தகம் வருகிற பிப்ரவரி 10ஆம் தேதி வெளியிடப்பட இருக்கிறது. அப்படி குவிகம் பதிப்பகத்திலிருந்து வெளியிடப்பட்ட பல்வேறு எல்லா நூல்களுமே சிறப்பான நூல். அதில் ஆகச்சிறந்த நூலாக இதுவரை வந்ததிலேயே மிகவும் சிறந்த நூலாக இந்த சக்கர யாகம். இதை நிச்சயமாக சொல்ல முடியும். அந்த வாய்ப்பை குவியத்துக்கு தந்த பென்னேசன் அவர்களுக்கும் நன்றி. அடுத்ததாக இது ஒரு சிறப்பான நிகழ்வு. இன்று உண்மையிலேயே வரவேற்புக்கு முன்னால் என்னால் என்னுடைய உணர்வுகளை சொல்லித்தான் ஆகணும். அதாவது இந்த புத்தகத்தை பற்றி இப்போ பதிப்பிட்டோம். பிறகு ஆசிரியரோடும் பேசியதிலிருந்து ஒன்று தெரிகிறது. அதாவது தனிப்பட்ட முறையில் இப்போ ஒரு விளையாட்டுத்துறை, ஒரு பல்வேறு துறை, கலைத்துறை, இலக்கியத்துறை, பல பேர்கள் நமக்கு இன்ஸ்பிரேஷனாக இருப்பாங்க. அந்த இன்ஸ்பிரேஷன்லாம் எதுக்காக அப்படின்னா, நாம் முன்னேறுவதற்காக, எதர் மெட்டீரியல் பொருளாதார ரீதியாகவோ அல்லது புகழ்பெறும் ரீதியாகவோ அல்லது நாம் தேர்ந்தெடுத்த ஒரு துறையில் ஆகச்சிறப்பாக மாறுவதற்காகவோ அவர்கள் நமக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கலாம். பட்டு ஐயா சனத்குமார் அவர்கள் ஹி இஸ் எ சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் டு டூ சர்வீஸ் டு த சொசைட்டி. அது தன்னல மறுப்போடு அது முன்னிலைப்படுத்தாமல்
ஒரு நல்ல மனிதர்களை உருவாக்குவதற்கும் நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கும் நல்ல ஒரு சமூக சூழலை உருவாக்குவதற்காகவும் மட்டுமில்லாமல் டு கெட் ரிலீவ்டு ஃப்ரம் தி கலோனியல் ஹேங்கோவர், நமது சூழலுக்கு ஏற்ற ஒரு கல்வி அமைப்பு, நமது சூழலுக்கேற்ற ஒரு வாழ்க்கை முறையை உருவாக்குவதற்கான முன்முயற்சியை எடுத்து இயக்கமாக நடத்தி அதில் பெரும் சாதனை படைத்து பல ஆளுமைகளின் நன்மதிப்பிற்கும் அன்பிற்கும் அவர் உரியவராகிறார், பாராட்டப்பட்டிருக்கிறார், அன்பை பெற்றிருக்கிறார் அப்துல் கலாம் உள்பட. என்றால் அது சாதாரண விஷயம் இல்லை. இட் இஸ் நாட் அ ஒன் டே ஜேர்னி, ஓவர் நைட் ஜேர்னி. அவர் அன்னாருடைய பற்றிய புத்தகத்தை எழுதிய பென்னேசன் அவர்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியும் தெரிவித்து கொண்டு, அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான மற்றவர்களுக்கு ஊக்கம் அளிக்கக்கூடிய, உற்சாகம் அளிக்கக்கூடிய, தன்னல மறுப்போடு ஒரு பொது சேவையில் ஒரு கல்வி போன்ற இதில் சிறப்பாக செயல்படுவதற்கு ஊக்கப்படுத்தக்கூடிய வகையில் அழகாக எழுதிய இந்த புத்தகத்தை வெளியிட வந்திருக்கும் ஐயா நல்லி குப்புசாமி ஐயா அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் இயல், இசை, நாடகம் 3 துறைகளிலும் சென்னை போன்ற பெருநகரங்களில் அதுபோன்ற நபர் ஆதரவு அளிப்பது என்பது பத்மஸ்ரீ ஐயா அவர்கள் அது கொடுத்திருக்கும் ஆதரவு என்பதெல்லாம் எழுத்தில் வலிக்க முடியாது. அதாவது சில நல்ல செயல்களை செய்வதற்கு சில பேர் முன்வந்தாலும் அதற்கான ஆதரவும் உற்சாகமும் ஊக்கமும் ரொம்ப அவசியம். அதை பல நல்ல புத்தக கண்காட்சியாக இருக்கட்டும், பல நல்ல இலக்கிய கூட்டங்களாகட்டும், நாடகங்களாகட்டும், எல்லா இடங்களிலும் அவருடைய பங்களிப்பு இருக்கும். பல நேரங்களில் அது வெளியே தெரியும், சில நேரங்களில் இது வெளியே கூட தெரியாது. அந்த மாதிரியான ஒரு சிறப்பான ஒரு புரவலாக இருந்து எல்லோரையும் ஊக்கப்படுத்தி நல்ல செயல்களை ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கும் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். அடுத்து திரு கோமதி நாகம் அவரை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் இஸ் அன் இங்கிலீஷ் மொழி தாளுமை மிக்கவர். இதுவரை மெட்ரிகுலேஷன், சிபிஎஸ்இ போன்ற துறைகளில் இருக்கக்கூடிய 75,000 ஆசிரியருக்கு மேல் சிறப்பான பயிற்சியை அளித்திருக்கிறார். ஆக்ஸ்போர்ட் பிரஸில் கன்சல்டண்ட்டாக இருக்கிறார், லாங்குவேஜ் கன்சல்டன்ட். அண்ட் இட் இஸ் ரியலி கிரேட் ஜாப். தமிழ்நாடு ஸ்டேட் இஎல்டியிலையும் அவர் கன்சல்டண்ட்டாக ஒரு உயர் அதிகாரியாக பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்ததாக அறிகிறேன். அவரையும் இந்த நூலை பெறுவதற்கு அவர் வெளியிடுகிறார். இவர் நூலை பெறுவது சாலச் சிறந்ததாக இருக்கும். அவரையும் நம் அனைவரையும் சார்பாக வருக வருக என்று அனுமதிக்கிறேன். பூமதிநாதன் தானே சொல்லுங்கள். அப்புறம் இந்த நூலை வெளியிட்டு அவர் பிரதியை பெற்றுக்கொண்ட பிறகு சிறப்பான இந்த நிகழ்ச்சியில் வாழ்த்துரை வழங்க இருக்கும் எல்லோருக்கும் அறிமுகமான விருது பெற்ற திரைப்பட இயக்குனர் வசந்த் சாய் அவர்கள் மற்றும் தயாரிப்பாளர், இயக்குனர், நடிகர் ஆக இருக்கும் திரு சமுத்திரக்கனி ஐயா அவர்கள், நாடகாசிரியர் திரு சந்திரமோகன் அவர்கள், அனைவரையும் உங்கள் சார்பாக நான் குவிகம் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் வரவேற்கிறேன். இறுதியாக இந்த இவ்வளவு ஒரு அழகான நூலை வெளியிட்டதன் மூலம் ஒரு நல்ல விஷயங்களையும் நல்ல மனிதர்களையும் இந்த சமுதாயத்திற்கும் மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்த அனைவருக்கும் நன்றி சொல்கிறேன். அதன் பிறகு அந்த பென்னேசன் பற்றி சொல்லணும். அதுக்குன்னா அவர் மத்திய அரசு துறையிலிருந்து வேலையை ராஜினாமா செய்துட்டு வடக்கு வாசல் என்ற பத்திரிகையை நடத்தியவர், நாடக இயக்கங்கள் இல்லாமல். இப்படிப்பட்ட பென்னேசனை பற்றி பேசும்போது நமக்கு வேறொன்றும் ஞாபகத்துக்கு வர வேண்டும். அவர் இதழியலில் ஒரு சிறப்பு வைத்தவர். அதுபோல இதழியல் என்றால் அதற்கென்று தனி இதழ், தனி முத்திரையோடும் அழகாகவும் தனக்கான ஒரு அடையாளத்தையும் கொண்டுள்ள கலைமகள் ஆசிரியர் திரு கீழாம்பூர் சங்கர் சுப்ரமணியம் அவர்களையும் இந்த விழாவிற்கு வாழ்த்துறை வந்திருக்கிற வருக வருக என்று வரவேற்று, அனைவருக்கும் இங்கு கூடியிருக்கும் பல ஆளுமைகள், எழுத்தாளர்கள், நடிகர்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க. உங்கள் அனைவரையும் இந்த விழாவிற்கு வரவேற்பதில் நான் குவியம் சார்பாக வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம். வரவேற்புரையாற்றிய ராஜாமணி அவர்களுக்கு நம்முடைய நன்றி. அன்பை தொடுத்தோம், அழைப்பை விடுத்தோம், ஆனந்தமாய் வந்தார்கள், ஆதரவு தந்தார்கள். அவர்களை கௌரவிப்பது மகிழ்ச்சியான நிகழ்ச்சி மட்டுமல்ல, நமக்கெல்லாம் நிகழ்ச்சியும் கூட. சிறப்பு விருந்தினரை இப்பொழுது கௌரவிக்கின்றோம். பவித்ரா, சாய் பாலாஜி, அஜய், கௌதம் மூவரையும் அழைக்கின்றோம். முதலில் டாக்டர் நல்லி அவர்களை இப்பொழுது கௌரவிக்கின்றோம்.
தொடர்ந்து திரு கோமதிநாதன் அவர்கள், இயக்குனர் திரு வசந்த் அவர்கள், இயக்குனர் சமுத்திரகனி அவர்கள், கலைமகள் ஆசிரியர் திரு கீழம்பூர் சங்கரம் அவர்கள், வரவேற்புரையாற்றிய திரு ராஜாமணி அவர்கள், அவர்களை இப்பொழுது கௌரவிக்கின்றோம். இன்றைய மாலை பொழுதின் மிக முக்கியமான நிகழ்வு, அனைவர் மனங்களிலும் மகிழ்வு. இது ஒரு யோகமான நேரம், சக்கர யாகம் நூல் வெளியிடும் தருணம். ஒரு எளிமையான மனிதர் சனத்குமார் அவர்களின் வாழ்க்கை வரலாறு பொன்னேசன் அவர்களின் வலிமையான எழுதுகோல் வடித்த ஒரு யதார்த்தம். நூலின் பெருமை இவரை விட வேறு எவருக்கு தெரியும்? பத்மஸ்ரீ டாக்டர் நல்லி அவர்கள் வெளியிடுவதுதானே அந்த பெருமை நமக்கு புரியும். சக்கரையாகம் நூலை பத்மஸ்ரீ டாக்டர் நல்லி அவர்கள் வெளியிடும் அற்புத காட்சி, அரங்கின் கரவொலிகளே சாட்சி. நூலின் முதல் பிரதியை திரு கோமதிநாதன் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். தொடர்ந்து மேடையில் இருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் நூலை பெறுவார்கள். இருந்துச்சு. சார் அவர் கேள்வி. நூலின் நாயகனும் நூலாசிரியரும் ஒருங்கிணைக்க அனைத்து சிறப்பு விருந்தினர்களும் நூலின் பிரதியோடு உங்கள் பலத்த கரவொலிகளோடு மீண்டும் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். டாக்டர் நல்லி அவர்களுக்கும் நன்றி, அது பெற்றுக்கொண்டவர்களுக்கும் நமது நெஞ்சார்ந்த நன்றி. உண்மையும் உழைப்பும் இருந்தால் எந்த உச்சத்தையும் தொட முடியும் என்பதற்கு உதாரணமாய் உலா வரும் ஒரு உயர்ந்த மனிதர். பாரியையும் பேகனையும் கர்ணனையும் தனித்தனியாய் படித்த நாம் மூவரும் மொத்தமாய் இவர் வடிவிலே பார்க்கிறோம். அவர்தான் நல்லி என்பதை நான் சொல்லியா அறிய வேண்டும்? இந்த அரங்கம் கொடுப்பதற்காகவே சுரக்கும் ஒரு சுரங்கம் அல்லவா? பத்மஸ்ரீ டாக்டர் நல்லி அவர்களை வாருங்கள், வசந்தமான உரையை தாருங்கள். எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் கரெக்டாக 4:57 சரியாக வந்துட்டேன்னு நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு நிமிஷம் முன்னாடி வசந்த் வந்திருந்தார். இங்கே வந்து அவை நிறைய எல்லாருமே இருந்திருக்காங்க. சரி, நான் காப்பி சாப்பிட்ல 5 நிமிஷம் லேட் ஆச்சு, சொல்லிட்டு 5 மணி சரியாக ஆரம்பிச்சிருப்பார். யார் இதை அரேஞ்ச் பண்ணாங்களோ அவங்களுக்கு இந்த அமைப்பின் சார்பில் நன்றியும் சந்தோஷம் தெரியப்படுத்திக்கிறேன்.
அதே மாதிரி விளக்கு ஏற்றும்போது டைரக்டர் சமுத்திரக்கனி போய் டைரக்ட் பண்ணியிருந்தார், இப்படி எடுங்க, அப்புறம் சரியாக வைக்கல, அவரே எடுத்து போய் தனியாக அங்கே வச்சிட்டாரு. இப்போ ஃபோட்டோ எடுக்கும்போது யோகா வந்து டைரக்டராக கொஞ்சம் இப்படி திரும்பி நில்லுங்க, நான் சொன்னேன் டைரக்டரும் டைரக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோட்டோகிராஃபர் இருக்காருங்க இங்கே அப்படின்னு சொன்னேன். ரொம்ப அவரை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும், அது ரொம்ப எளிமையானவர். என்ன முதல்ல சொல்லணுன்றதுக்காக தான் சொல்கிறேன். அப்போ 2 வருஷம் முன்னாடி தரமணியில் க்ரீன் சென்னைன்னு சொல்லிட்டு ஒரு ரோட்டரி கிளப், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், அங்கே வந்து அதாவது ரொம்ப ஷார்ட் பீரியடில் கூப்பிட்டாங்க. சொன்னால் அவங்க இவர் வந்தால் பரவாயில்ல, அதாவது ரீச் ஆகணும், திரையுலகத்துலேருந்து யாராவது வந்தாங்கன்னா அந்த சட்டு அந்த நியூஸ் படிப்பாங்க, ஒரு விழிப்புணர்வு உண்டாக்கணுன்றதுக்காக தான் செய்கிறோம். அதாவது ஒரு 100 மரம் நடக்குது, அது மாதிரி 1000 மரம் நடக்கிறது, இது நட செய்யுது, அது மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி தான் சொன்னேன். ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது, அவர் இங்கே இருக்காரோ டைரெக்ஷன் வெளியூர் போயிருக்கோ ஒன்று தெரியலேன்னு எனக்காக கேட்டுப்பாருன்னு அப்புறம் கேட்டோன்னே அப்புறம் சரி வருஷம் வந்தோடனே சரின்ட்டார். அவங்களுக்கே ரொம்ப ஆச்சரியம், ஒன்றும் சொல்லலை, ரைட்டு நீங்கள் நல்லது சரி நான் வந்துடுறேன்னு வந்துவிட்டு டயத்துக்கு வந்துட்டு அந்த எல்லாம் அந்த சின்ன ஃபார்மாலிட்டிஸ்லாம் வச்சுருந்தாங்க. அவரும் ராதாகிருஷ்ணன் கூட ஐஏஎஸ் வந்திருந்தார் நினைக்கிறேன். அப்போ வந்து அவர் ஹெல்த் டிபார்ட்மெண்ட், அப்புறம் தான் இப்போது கார்ப்பரேஷன் கமிஷனர் ஆனார். அந்த மாதிரி இவருடைய ரசிகர்கள் நானும் இங்கே ரொம்ப பேருக்கு நான் ரசிகர். நம்ம டெல்லி கணேஷ்க்கு, அதே மாதிரி இவருக்கு, வசந்துக்கு, மோகன், அப்புறம் எல்லாம் அந்த கே பாலச்சந்தருக்கு அடுத்தபடி அவங்க எல்லாருக்கிட்டையும் நான் ரசிகர்னு சொல்லக்கூடிய ஒரு என் தன்மை இருக்குது. ஏன்னா இவங்கக்கிட்ட பல விஷயங்கள் நான் கற்றுனேன். இந்தியிலேருந்து அந்த எளிமையை நான் கற்றுனேன். ஒன்றுமே சொல்ல, 3 நாளுக்கு முன் சொல்கிறீங்களேன்னு கூட சொல்ல, நான் வந்துடுவேன். அதே வந்தார், நடத்தி கொடுத்துட்டு போனார். அதுக்கு இன்னும் அன்னிலேருந்து இன்றைக்கும் தேங்க்ஸ் சொல்ல மறந்து போய் இன்றைக்கி அவருக்கு என் நன்றியை தெரியப்படுத்தி. மோகன் வந்து பாலச்சந்தருக்கு பிள்ளை மாதிரியே இருந்தார். ஏன்னா நான் கடைசி காலத்தில் நான் பார்த்துருக்கேன். அவங்க வீட்டில் கூட எல்லோரும் இருக்கும்போது, புஷ்பா கன்சாமெல்லாம் இருக்கும்போது கூட நான் சொன்னேன், இதில் ரொம்ப வருத்தப்படுறது வந்து மோகனாக தான் இருக்கணும். ஏன்னா 24 மணி நேரம் அவர்கிட்ட பிரியாமல் இருந்தார். அது அவர் அதாவது அவர் உதவி டைரக்டராக இருந்ததை விட அவர்கிட்ட பிள்ளையாக இருந்தாருன்னு சொல்லணும். இந்த புஸ்தகம் மோகன் தான் கொண்டு வந்து எனக்கு கொடுத்தாரு. இது மாதிரி இருக்க நிகழ்ச்சி வச்சுருங்க, நீங்கள் அவசியம் வந்துடுங்கன்னு, கண்டிப்பாக வரேங்கன்னு சொல்லியிருந்தேன். நான் இவர் பார்க்கும்போது அந்த காலத்தில் அதாவது அவர் கேட்டுருப்பா, எனக்கு கேட்கல. ஏன்னா இதுக்கு முன்னாடி ராமகிருஷ்ணன் தூர்தர்ஷனில் நியூஸ் டைரக்டராக இருந்தார். ஒரு நிகழ்ச்சியில் வரும்போது அவர் நானும் எல்லோரும் பேசணும், இடம் மறந்து போச்சு, அது கனிமரால். அப்போ நான் பேசும்போது சொன்னேன், முதல்ல நான் தான் பேசினேன், இது மாதிரி இப்போ இவ்வளோ நல்லா பாடக்கூடியவர், அவர் தெரியும் குரல் வந்து கணீரனுக்கு நியூஸ் படிக்கும்போது. அப்படி இருக்கும்போது குழந்தையில் வந்து ஒரு அந்த போலியோ அட்டாக் ஆனபோது கவனிக்காமல் விட்டாங்க பெரியவர்கள். அதனால் அந்த சிரமம் ஒரு பட்டுருக்கார். அதாவது ஒருத்தர் பக்கத்தில் இருக்கணும் அல்லது படியார் யார்த்த ஹெல்ப் பண்ணணும், அந்த மாதிரி இருக்குன்னு நான் வந்து முடிச்சுட்டேன். அப்புறம் அவர் பேச வந்தார். அவர் சொன்ன மாதிரி செட்டியார் பேசும்போது சொன்னார், என்னோடய பேரண்ட்ஸ் வந்து கவனக்குறையாக விட்டுட்டனால தான் நான் இன்றைக்கி கஷ்டப்பட்டுருக்கேன்னு. அப்படி இல்லை, அந்த காலத்தில் மருந்து கண்டுபிடிக்கலை. அது இந்த போலியோ வந்து இப்போ போலியோ ட்ராப்ஸ் இப்போ குழந்தைக்கு விடுறாங்க இல்லையா, அதுக்கப்புறம் வாழ்நாள் பூரா அவங்கள குழந்தை அந்த போலியோ பாதிக்காது. அந்த காலத்தில் நான் அதாவது இந்த மருந்து கண்டுபிடிக்காதனால அவங்களால ஒன்றும் பண்ண முடியும். இப்போ அதான் நான் அதனால் இவர்கிட்ட அந்த கேள்வி கேட்கல, அப்பா அம்மா அதை கவனிக்காமல் விட்டாங்களான்னு சொன்னேன். அப்போ அவர் இருந்தாலும் கேட்டேன் அவர்கிட்ட, இல்லை நான் இப்போ கிட்டத்தட்ட 71 வயசாகுது, அந்த காலத்தை கண்டுபிடிக்கப்படலை, அதனால் யாரும் ஒன்றும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைன்னு சொல்லிட்டு நான் நினச்சிருந்தேன். இப்போ போலியோ ஒழிச்சது வந்து எவ்வளோ பெரிய வரம்னு நான் நினச்சினேன். இந்த மாதிரி இருக்கும்போது அவரை வந்து பார்த்தா யாரும் மொத்த சினிமா நடிகர் மாதிரி இருக்கார். யாரும் வந்து அதாவது அவருக்கு இது மாதிரி ஒரு குறைபாடு இருக்குன்னு நினைக்க மாட்டாங்க. அப்படி இருந்தும் கூட அவர் நான் கேட்டேன், நீங்கள் ஸ்பெஷலாக ஸ்கூலில் வீட்டில் டியூஷன் வச்சோம், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நானாக படித்து அப்படி நான் அதை டெவலப் பண்ணிட்டேன் மொழியெல்லாம். அப்புறம் எனக்கு ஒரு விதத்தில் நான் பள்ளிக்கூடம் போகாது, நான் பியானோ கற்றுனேன், பல வாத்தியங்கள்லாம் எனக்கு நிறைய நேரம் வந்து எல்லாம் கற்றுட்டேன்னாரு. நான் இன்னும் அந்த புத்தகத்தை பூர்ணமாக நான் படிக்கலை. அதில் வந்து இவங்க ஒன்று சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவங்க நான் சின்ன குறிப்பு மட்டும் எடுத்துக்க நான் படிச்சிடறேன். அப்புறம் எல்லோருக்கும் நமஸ்காரம். விழாநாயகரை இன்று தான் சந்திப்பேன் என்று நினைத்தேன். எதிர்பாராத விதமாக நேற்று முன்தினம் சந்திக்க நேர்ந்தது. இவரை மட்டுமல்ல, இவரை குடும்பத்தாரையும் சந்தித்தேன். பார்த்த மாத்திரத்தில் இவர் என்னை கவர்ந்தார். புன்சிரிப்பு, பணிவு, பொறுமை, மென்மையான பேச்சு, எல்லாவற்றுக்கும் மேலாக இவரது மனோதிடமும் பொது தொண்டும் சிறப்பு. இவரது குடும்பத்தாரையும் சந்தித்து பேச முடிந்தது. சமூகத்தையே ஒரு குடும்பமாக கருதும் இவருக்கு குடும்பம் எல்லா வகையிலும் உறுதுணையாக இருந்து வருகிறது என்பது அறிந்ததில்
கூடுதல் சந்தோஷம். சென்னையில் புத்தக கண்காட்சி அண்மையில் நடந்தது. அங்கு சில புத்தகங்கள் வெளியிடப்பட்டன. அதற்கு முன்பும் புத்தகங்கள் வெளியிடப்பட்டன. ஆனாலும் இது வித்தியாசமான நண்பரை பற்றிய வித்தியாசமான புத்தகம். புத்தகவியல் வரலாற்றிலும் சமூகவியல் வரலாற்றிலும் பதிவு செய்யப்பட வேண்டிய புத்தகம் இது. வரலாற்று சிறப்புமிக்க புத்தகம் என்பதை இந்த நேரத்தில் தமிழறிஞர் அமரர் காப்பா அருவான் சொன்ன ஒரு முத்தான வாக்கியத்தை நினைவுபடுத்த விரும்புகிறேன். முயன்று வரலாற்றை படியுங்கள், முடிந்தார் நீங்களே வரலாற்றை படையுங்கள் என்று சொன்னார். இதில் இரண்டாம் வகைக்குரியதான் இந்த புத்தகம். இந்த நூலின் நாயகர் திரு சனத்குமார் அவர்களை சாதனையாளர் என்று ஒற்றை வார்த்தையில் சொல்லிவிட முடியாது. சாதாரணமானவர் செய்ய முடியாதை அசாதாரணமாக செய்திருக்கிறார். அவருக்கு எனது பாராட்டுக்கள். நூலின் நாயகர் சரத்குமார் அவர்கள் நான் புரிஞ்சிக்காமல் விபத்தில் அது மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்போ அவரோட பேசும்போது தான் எனக்கு என்னன்னு தெரிஞ்சுது. அந்த மாதிரி இதில் மருத்துவ சரியான சிகிச்சை அளிக்கலன்னு தப்பு. ஏன்னா அந்த காலத்தில் அதுக்கு மருந்து இல்லை. எது எப்படியோ சக்கர நாற்காலி அமர்ந்தபடியே பல வேலைகளை செய்து வருகிறார். ஆக இந்த புத்தகத்திற்கு சக்கர யாகம் என்ற தலைப்பும் பொருத்தமானது. இவர் ஒரு யாகமாகத்தான் இந்த பணியை செய்து வருகிறார். ஒரு மனிதன் இன்னொரு மனிதருக்கு விடும் சவாலை சந்தித்து வெற்றி பெற்றவர் சாதாரண மனிதர். ஆனால் இவர் கடவுள் விட்ட சவாலை ஏற்று வெற்றி கண்டவர். அசாதாரண மனிதர் என்று சொல்லலாம். அந்த வகையில் ஸ்ரீ சனத்குமார் ஒரு வெற்றியாளர். திரு சனத்குமார் தன்னைத்தானே நிலைநிறுத்தி கொண்டு தன் போன்றவர்களை அரவணைத்து பிறருக்கும் உதவி செய்து வருகிறார். இதையெல்லாம் நூலாசிரியர் பொன்னேஸ்வரன் வாசகர் மனதில் படியும்படியும் எடுத்து சொல்லியிருக்கிறார். நூலாசிரியர் பொன்னேஸ்வரன் ஒரு சாதனையாளர். ஏனென்றால் அவருக்கு தெரியாத அரசியல் அதிகாரிகள் யாரும் இல்லை. மத்திய அரசாங்கத்தின் உளவுத்துறை அதிகாரியாக இருந்து நாட்டு நடப்புகளை உன்னிப்பாக கவனித்தவர். பணி ஓய்விற்கு பிறகு வடக்கு வாசல் என்ற ஒரு மாத பத்திரிகை நடத்தி வந்தார். விஷய கனமிக்க கட்டுரைகள் வெளிவந்தன. கட்டுரையாளர்கள் துணிச்சலுடன் தன் கட்டுரைகளை எழுத இடம் கொடுத்தார் ஆசிரியர் பொன்னேஸ்வரன். டெல்லியில் கலை இலக்கிய வட்டங்களில் நன்கு அறிமுகமாகி இருந்தார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சொந்த ஊருக்கு குடிவந்த பிறகு சென்னைக்கு வந்த சமயத்தில் இவரை வந்து சந்தித்திருக்கிறார். இவர் நூலாசிரியர் மட்டுமல்ல, சிறந்த மொழிபெயர்ப்பு ஆசிரியரும் ஆவார். நூலின் ஆசிரியரும் நூலின் நாயகரையும் மனமாற வாழ்த்துகிறேன். இந்த நூலை பதிப்பித்துள்ள ராஜாமணி அவர்கள் நல்ல விஷயங்கள் கொண்ட வித்தியாசமான நூல்களை பதிப்பித்து வருகின்றார். நல்ல விஷயங்கள் எல்லா வாசகர்களையும் சென்றடைய வேண்டும் என்பதில் மிக கவனமாக இருந்து வருகிறார். நூலின் முதல் பதியை பெறும் உயர்ந்த கோவிநாதன் அவர்கள் ஒரு ஆங்கில பேராசிரியர். இங்கே வந்தப்புறம் எனக்கு தெரிஞ்சது அவருடைய எல்டர் பிரதர் என்னோட ஒரு வயசு ஜாஸ்தி. அவர் கனக சபாபி ஞாபகம் இருக்கான்னு. சார் எத்தனையோ ஸ்டேஷன் மாஸ்டர் பார்த்துருக்கேன், அவர் ஒரு பேர் மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்குது சார். ஏன்னா அவர் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருப்பார். வேறு எப்போயும் நான் கலர் ட்ரெஸ் போட்டு பார்த்ததே இல்லை. அதனால் அது எனக்கு நான் பேர் மறந்துட்டேன். அப்புறம் இப்போ கேட்டு தெரிஞ்சுருந்தாங்க. கனக சார் ரொம்ப நல்ல மாதிரி, அதாவது ஒரு சின்ன விஷயமா இருந்தால் ஓடி வந்து ஹெல்ப் பண்ணுவார். தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் கூட இருக்கலாம். அதனால் அந்த மாதிரி ஸ்டேஷன் மாஸ்டர்கள் இருந்தால் அதாவது எங்கேயும் ஒரு குறையும் இருக்காது ஒரு ஸ்டேஷனில். அப்பேற்பட்ட வாக்கில் எப்போ ஞாபகம் வச்சுக்கூடிய ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர், அவருடைய சகோதரர். அவர் முதல் பிரதி பெற்றுக்கொண்டு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆங்கில மொழி இலக்கிய அறிஞர் என்பதை அறிந்து கொண்டேன். நன்றாக ஆங்கிலம் எழுதுபவர்கள் பேசுபவர்களை கண்டால் எனக்கு மிகவும் பிடிக்கும். இது என்னென்னா, நான் படிக்கும்போது 1940 நான் பிறந்தது. 1937 ராஜாஜி சிஎம்மாக இருக்கும்போது என்ன நினச்சாரே தெரியல, எல்லாத்தையும் நான் தமிழ் வெறுக்கிறோன்னு இல்லை, தமிழ் மீடியம்னு மாற்றிட்டார். மாற்றிட்டதுனால இப்போ டி நகரில் அதாவது பாய்ஸ்க்கு வந்து இங்கிலீஷ் மீடியமே கிடையாது. அதாவது கேர்ள்ஸுக்கு மட்டும் அவங்க அதிர்ஷ்டசாலிக வித்யோதயா இருந்தது, ஹோலி ஏஞ்சல்ஸ் இருந்தது. நாங்கள் நியரஸ்ட்டு அதாவது ஆங்கில மீடியம் படிக்கணும்னா சென்ட் பீட்ஸ் போனோம். இங்கே வந்து இது சாயந்தரம் 4 கிலோமீட்டராக இருக்கும். அப்போ வசதி இல்லை. இப்போ எங்கள் வீட்டில் ஒரே ஒரு மாட்டு வண்டி தான் இருந்தது. அது எவ்வளோ தூரம் போக முடியாது. நிறைய வேலைக்காரங்களாம் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. எங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ ஜாஸ்தி படிப்பு இல்லாதனால ஐஸ்வர்யம் விடுறது அதுவும் எவ்வளோ தூரம் அது முடியாத விஷயமா இருக்குது. அதனால் விட்டு போயிருக்கேன். முதல்ல எங்கள் அப்பா மேலே கோபமாக இருந்தது. இங்கே வந்து 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பாய்ஸ் படிக்கலாம், ஹோலி அப்புறம் எங்கேயாவது அமைச்சிருக்கலாமே அப்படின்னு நினச்சிருந்தேன். ஏன்னா ஒரு ஆங்கிலம் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இப்போ நம்ம எப்படி சொல்கிறது, இப்போ ஏதோ ஒரு அமைப்பில் இருக்கோம், அதனுடைய
ஃபெடரேஷன் வந்து டெல்லியில் எங்கே யாருக்கும் வச்சுங்க ஆங்கிலம் இல்லாமல் முடியாது. இப்போ ஒரு துணைக்கு யாராவது என்ன கூட இன்றைக்கும் நான் அது மாதிரி போகிறதா கூட இவர் ஹிந்து நட்ராஜன் சார் நீங்கள் கூட வாங்க சார்னு சொல்லுவேன். ஏன்னா ஹிந்தி அப்புறம் கற்றுனால அப்போ ஹிந்தி வச்சுன்னு கொஞ்சம் ஓரளவு சமாளிக்க முடிஞ்சது. குறை இன்றைக்கும் இருக்குது, நம்ம ஆங்கில மீடியம் படிக்கலையேன்னு சொல்லிட்டு. அந்த அதாவது இன்னொரு மொழி எக்ஸ்ட்ரா இருக்கிறதா ராஜாஜி ஏன் அப்படி பண்ணுறாருன்னு எனக்கு தெரியல. அவர் இங்கிலீஷில் படித்து எங்களெல்லாம் தமிழ் படிக்க வச்சார். சில சந்தர்ப்பங்களில் கஷ்டப்படும் போது கோபம் வருது. இப்போ ஒரு அது 67க்கு அப்புறம் இங்கே ஹிந்தி சான்ஸ்கிரிட்லாம் படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக ப்ரைவேட் ஸ்கூல் வர ஆரம்பிச்சிது. இன்னும் நான் முன்னாடி பிறந்துக்கணும் இல்லை பின்னாடி பிறந்துருக்கணும் இருந்தால். அதுக்கப்புறம் ப்ரைவேட் ஸ்கூல் வந்தோன்னா இப்போ இங்கிலீஷ் மீடியம் நிறைய இவங்க குழந்தைங்கள்லாம் அப்படி தான் சேர்த்தோம். அதில் அந்த சமயத்தில் அதாவது இவங்களுக்கு வந்து அந்த தப்போ ரைட்டோ அது நீங்கள் தான் தப்பாக இருந்தால் திருத்தணும். இங்கிலீஷ் மீடியம் படித்த குழந்தைகள்லாம் கொஞ்சம் தன்னம்பிக்கையோடு இருக்க மாதிரி மனசில் படுது. தமிழ் மீடியம் படித்தவங்க கொஞ்சம் தயங்குறாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் பெரியவங்க தான் சொன்னதை. அந்த மாதிரி அந்த ஒரு சூழ்நிலை இப்போ அவர் சொன்னது ஆங்கில கட்டுரைகள் பற்றி ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி ப்ரெஸ்ஸில் இவர் மெம்பராக இருந்து அதுக்கு நிறைய நான் ஹெல்ப் பண்ணிட்டு வரேன்ட்டு. அது மாதிரி யாரும் ஆங்கில மொழி பெயர்ப்பால் ஆங்கிலத்தில் எழுதக்கூடியவங்கன்னா எனக்கு ரொம்ப பெரிய மரியாதை அவங்களுக்கு. அதனால் அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப மனசுக்குள்ளே போற்றக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறதுல ஒருத்தரை இன்றைக்கி அவர்கிட்ட புத்தகம் வந்து முதல் புத்தகம் வெளியிட்டு பாக்கியம் எனக்கு கிடைச்சது. நன்றாக ஆங்கிலம் எழுதுபவர்கள் பேசுபவர்களை கண்டால் எனக்கு மிகவும் பிடிக்கும். புலமை என்பது அவரவர் ஈடுபாட்டை பொறுத்தது. ஆங்கில பேச்சும் எழுத்தும் விரிவான வீச்சு கொண்டது. இவரை இங்கு சந்தித்தில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். வசந்தாய் அவர்கள் திரைப்படத்துறையில் புகழ்பெற்ற இயக்குனர். இவர் திடீர்னு சாயின்னு சேர்த்துன்றது எனக்கு தெரியாது. யாரோ ஒருத்தருக்கு வரப்போறாருன்னா இங்கே இறங்கி முன்னாடி போயிட்டு இருந்தார். சரி இவர் தான் புரிஞ்சு போச்சு. அப்புறம் கேட்டேன், எப்போ சார் சாயன்று சார்? இல்லைப்பா அது சாஹிப் என்னது சாய்ராம் பக்தராக இருந்ததுனால சேர்த்தேன். இப்போ இவரே சொல்லி சிரமப்படுறாரு. அவங்க வந்து சொன்னார், சார் நீங்கள் வசந்த்னு என்னை கூப்பிட்டா போதும், வசந்த் சாயின்னு சொல்ல வேணாம். திரைப்படத்துறையில் இயக்குனர் சிகரம் உயர்ந்தது கே பாலச்சந்திரன் அவர்களின் சிஷ்யர், பிரபல எழுத்தாளர் சாவி அவர்களின் பத்திரிகையில் சிஷ்யராக இருந்தவர். நாங்கள் அவ்வப்போது சந்தித்து கொள்ளும் நண்பர்கள். இவரை இங்கே சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். திரு சமுத்திரக்கனி அவர்கள் வித்தியாசமான இயக்குனர், நடிகர். இவர் அப்பான்னு ஒரு படம், அது நீங்களே டைரக்ட் பண்ணிங்களே, நிறைய அருமையாக விடும். ஏன்னா நான் 12 வயசில் எங்கள் அப்பா எழுந்துட்டேன். அதான் ஒரே பிள்ளை. அவர் இல்லைன்றது என்னை ரொம்ப செல்லமாக வளர்த்தார். என்னை பார்த்துக்கிறது மட்டும் ஒரு 6 பேர் வச்சுருந்தார். அப்படின்ட்டு அதுக்கப்புறம் சித்தப்பா வந்தார், எல்லோரையும் வேலையை விட்டு நிறுத்தார். இவனுக்கு என்ன 6 பேர்னு சொல்லிட்டு என்னென்ன நடந்துன்னு வச்சேன் வாழ்க்கையில். அப்போது அந்த கஷ்டம், அப்பா இல்லாத கஷ்டம் என்னன்றது நான் பரிபூர்ணமாக உணர்ந்தேன். அந்த காலகட்டத்தில் என் மனசில் தோன்று ஷேர் பண்ணிக்க முடியல. இப்போ எங்கள் அம்மா வந்து அதிகம் படிக்காருன்னா அவங்க எதையும் சொல்ல முடியும், சொன்னால் அப்படியான்னு கேட்டுப்பாங்க, அவ்வளோதான். பதிலுக்கு அவங்களால இப்படி பண்ணு அப்படி பண்ணு சொல்கிறதுக்கு முடியாது. பல சிரமங்கள் பட்டேன்னு வச்சுங்களேன். அந்த படம் எனக்கு ரொம்ப மனசு அவ்வளோ உயிராக அந்த பையனை வளர்ப்பார். ஜாக்கிரதை பஸ்ஸில் இங்கே போயிட்டு காணாமல் போய், அதாவது நிஜமாகவே ஒரு குடும்பத்தில் நடக்கிற மாதிரி இருக்கும். அது ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய ஒரு நடிகர். எனக்கு மனசுக்கு பிடிச்ச நிறைய பேர் பிடிக்கும், அதில் ரொம்ப ரொம்ப பிடிச்ச நடிகர் சமுத்திரக்கனி. அவரும் வந்திருக்கிறது எனக்கு பெருமையாக இருக்குது. இவர் திறமைகளை பற்றி குருநாதர் கே பாலச்சந்தர் முன்னிலையில் திருச்சியில் நடந்த விழாவில் சக கலைஞர்கள் புகழ்ந்து பேச நான் கேட்டிருக்கிறேன். அவருடைய புஸ்தகம் ஒன்று வெளியிட்டேன். நீங்கள் வந்திருந்தீங்க ஞாபகம் இருக்க? சிவா தான் எம்பி ஏற்பாடு பண்ணியிருந்தார் நேஷ்னல் ஸ்கூலில். ஒரு 2000-3000 பேர் மேலே இருக்கும், ஜாஸ்தி கூட இருக்கலாம். அன்றைக்கி இப்போ நல்லா பேசினாங்க. பாலச்சந்திரரை பற்றி சிகரம்னு ஒரு புஸ்தகம் ஒன்று இருந்தது. ஏன்னா வேறு யாரும் எந்த புஸ்தகம் அப்போது அவரை பற்றி குறிப்பு இல்லை. நான் அந்த எழுதினவர் வந்து என் ஃப்ரெண்டு, பேர் மறந்துட்டேன். அவர்கிட்ட நான் அந்த புக்கு என்ன இசைக்கிய ரமணன் அது வெளியீடு இல்லை, தள்ளி வச்சுருந்தாங்க. அப்போ அதனால் காப்பி ஏதோ 5-4 வச்சுருந்தது எங்கிட்ட ஒன்று கொடுத்து அதை படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் அதாவது படம் பார்க்குறோம், அவரை பற்றி பெரிய மதிப்பு உண்டாருது, அது வேறு. அவர் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் பூராவும் தெரிஞ்சுக்கும் போது பரிபூர்ணமாக உணர்ந்த ஒரு உணர்வு வருது. அந்த புத்தகத்தை படிச்சுருந்தேன். அப்புறம் படித்து கிட்டத்தட்ட பூரா படிக்க முடியலை. வந்த மணி ஃபங்க்ஷன் முடிஞ்ச போது மறுநாள் காலம்புற ஃப்ளைட்டில் சென்னைக்கு வரும். முதல் ரோல் உட்காந்துருந்தேன், அந்த புத்தகம் படிச்சுருந்தேன். இவர் உள்ளே வந்தார். என்ன செட்டியார்
நேற்றே முடிஞ்சு போச்சு, இன்னும் அந்த புஸ்தகத்தை படிச்சுட்டு இருக்கீங்கன்னாரு. சார் அங்கே நேற்று முன்னே படித்தது முக்கியமான பாயிண்ட் குறிச்சுன்னு உங்களை பற்றி பேசணும்னு, இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது சார்ண்ணே. சரி சரி படிங்க அப்படின்னாரு. திரைப்பட தணிக்கைத்துறை உறுப்பினராக இருந்தபோது இவரை பற்றி நிறைய தெரிந்து கொள்ள முடிந்தது. இவர் பழமையிலும் நாட்டம் கொண்டுள்ள ஒரு புதுமை விரும்பி என்பது தனி சிறப்பு. அதனால் பல திரைப்பட ரசிகர்களை கவர்ந்திருக்கிறார். அவரை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. கலைமகள் ஆசிரியர் கீழாம்பூர் திரு சங்கர சுப்பிரமணியன் அவர்கள் இலக்கிய நாட்டமும் ஆன்மீக ஞானமும் கொண்டவர். அதாவது கலைமகள் வந்து கிட்டத்தட்ட 90 வருஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது அவங்க ஒரு குறிக்கோளோடு நடத்துகிறாங்க. விளம்பரம் கூட வாங்குறதுல குறிக்கோள் உண்டு, இதை தான் எடுக்கலாம் எடுக்கக்கூடாதுன்னு. அதனால் வருமானம் எதிர்பார்க்குறாலும் விளம்பரம் கிடைக்காது. என்ன இவங்க பிரின்சிபலுக்கு ஒத்துருந்தால் எடுப்பாங்க, இல்லாட்டி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அப்படி இருந்தும் அந்த நடத்தின்ற ராமரத்னம் தானே இந்த அவர் இன்னும் காரணம் அது சிரமமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறுத்தணும்னு நினச்சிட்டார். அவங்க கிராண்ட் ஃபாதர் ஆரம்பித்தது அது. அப்புறம் இவர் வந்து இவர் நம்ம சிவராமன் தினமணி ஆசிரியருடைய பேரன், அந்த குடும்பத்தை சேர்ந்தவர். அதனால் இயற்கையாகவே அவருக்கு அந்த திறமைகள்லாம் இருந்தது. அவருக்கு அவங்க நிறுத்துறேன்னு சொன்னபோது இவர் மனசு கேட்கல. நாங்கள் தான் எடுத்து நடத்துகிறோம், உங்களுக்கு ஆட்சியம் இல்லைன்னு கேட்டார். தாராளம் செய்யணும். அப்புறம் அவரும் பிடி ராஜன் செஞ்சு நடத்திட்டு இருக்கார். உண்மையிலேயே ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம். நேற்று ஒரு நிகழ்ச்சியில் கல்கி ராஜன் சார் அவங்க டாக்டரை சந்தித்தேன், சீதான்னு நினைக்கிறேன். அப்போது நான் சொன்னேன், இது மாதிரி அவங்க இதில் வச்சுருக்காங்க, இதில் ஒருமே இந்த இன்டர்நெட்லேயே என்னமோ வந்திருக்கு, அது மட்டும் வச்சுட்டுருக்காங்க, புஸ்தகமாக போடலை. நான் அப்புறம் சொன்னேன், உங்கள்கிட்ட ரிக்வெஸ்ட்டுங்க, யாராவது கேட்டால் நீங்கள் அப்பா தான் டிசைட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. மற்றவங்க 2 நண்பர்கிட்ட சொன்னேன், நாங்கள் முடிவு எடுக்க முடியாதுங்க, அவங்க ஃபேமிலி முடிவு எடுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னாரு. நீங்கள் 20,000 இல்லை 15,000 இருக்கட்டும், புஸ்தகத்தை நீங்கள் கொண்டாங்களேன், கலைமகள் செய்கிறாங்களே, எவ்வளோ சிரமத்தோடு அவங்க செஞ்சுட்டு வராங்களே, ஏன்னா இதுக்குன்னு ஒரு வாசகர்கள் உண்டு. அப்படி ஒரு பொன்னியின் செல்வனை விட வேறு என்ன கல்கியில் வந்தது தொடர். எப்போ 54 நான் இப்போ 4th படிச்சுட்டு இருந்தேன். அதான் கடைசி அவர் எழுதின நாவல்னு நினைக்கிறேன். அப்போல்லாம் வீட்டிலனா நான் முதல்ல நீ முதல்ல சண்டை வரும். அந்த காலத்தில் எப்படின்னா வியாழக்கிழமைன்னா கல்கி, வெள்ளின்னா ஆனந்தவிடன். அப்போ வந்து குமுதம் 15 நாளுக்கு ஒரு நாள், 1ஆம் தேதி 15ஆம் தேதி வரும். எதுலேயும் சண்டை வராது, கல்கிக்கு மட்டும் சண்டை வரும், யார் மேலே படிக்கிறது. அந்த மாதிரிலாம் ஒரு காலம் இருந்துங்க. நீங்கள் அதெல்லாம் மறந்துடக்கூடாதுன்னு பார்க்குறேன், நான் சொல்கிறேன் அப்படின்னாங்க. அதுதான் அவங்கள விட நாங்கள் வாசல் ரொம்ப வருத்தப்பட்டோம். அந்த புஸ்தகம் நின்று போச்சுன்னு சொன்னால் அவங்க இதில் வச்சுருக்காங்க, ஆன்லைனில் வச்சுருக்காங்க. என்ன தான் சொல்லி எங்களை மாதிரி பழைய ஆளுக்கெல்லாம் புஸ்தகத்தை எடுத்து படிக்கிற திருப்தி ஆன்லைனில் வச்சா வராது. தெரியும், ரொம்ப பேர் ஒத்து போவீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவங்க அந்த கலைமலை ஏற்று நடத்தின்ற, அதுக்காகவே வந்து நம்ம எல்லா வாசகர் சார்பில் அவருக்கு நன்றி சொல்லணும். கலைமகள் ஆசிரியர் என்கிற முறையில் உயர்திரு கிவா ஜெகநாதன் அவர்களின் தொழில்முறை வாரிசு. அடிக்கடி நாங்கள் சந்திப்பது வழக்கம். நேற்று முன்தினம் தேவாரம் திவ்ய பிரபந்தம் பற்றி ஒரு கருத்தரங்கை நடத்தினார். தேஜஸ் அமைப்பின் சார்பில் இங்கே 2 கோகுலே ஹால் உண்டு மெட்ராஸில். ஒன்று ஆர்மேனியன் ஸ்ட்ரீட்டில் ஒரு கோகுலே ஹால்னு இருக்குது, மயிலாப்பூர் கற்பாவனால் கோகுலே சாஸ்திரி ஹால்னு இருக்குது. ரைட்டாம் ஸ்ரீனிவாஸ் சாஸ்திரி அது பேரை சேர்த்து அதுக்கு வச்சுருந்தாங்க. அங்கே வந்து அந்த புத்தக விழா நடந்தது. அதுக்கு முன்னாடி அது ஒரு வருஷம் மேலே இருக்கும், திருக்குறள் 7 மணி நேரம் நான் ஸ்டாப் அதோட உரை ஒன்று நடந்தது. நான் கொஞ்ச நேரம் தான் இருந்திருந்தேன். அதாவது பல விஷயங்கள் செஞ்சுட்டு தமிழுக்காக பல விதத்தில் வச்சுட்டு வரார். அவங்க பெரிய ஆசீர்வாதத்தோடு இன்னும் நிறைய செஞ்சுட்டு வரணும்னு நான் பிரார்த்தித்து நான் கேட்டுக்கிறேன். தேஜஸ் அமைப்பின் தலைவரான ஒரு பிடிடி ராஜன் அவர்களுடன் இந்த நூல் வெளிவரதுக்கு வித்திட்டவர் என்று கீழாம்பூர் சொல்லலாம். கலைமகள் மாத இதழில் வெளிவந்த சில கட்டுரை உருவாக்குமே இந்த புஸ்தகம். ரொம்ப எல்லாருக்கும் நன்றி. மறந்துட்டேன், சிவி சந்திரன் மோகன் இல்லாமல் ஒரு விழா இல்லை ஆச்சுங்களா. எல்லாத்தையும் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு கரெக்டாக அளவோட, ரொம்பவும் பேச மாட்டார். ஏதாவது நான் ஒரு இப்படி பேசிட்டு இருந்தேன், இங்கே நின்றுட்டு இருந்தார். அன்றைக்கி கொஞ்சம் ஏதோ விஷயம் எனக்கு இருந்தது, நான் ரொம்ப 7 நிமிஷத்துக்கு மேலே பேச மாட்டேன். ஏன்னா எங்கள் கிருஷ்ணகான சபாவில் எங்கள் செக்ரட்டரி எக்ஜராமன், நான் பேசுகிறேன்னா நீ டைப் பண்ணி கொடுன்னாரு. எதுக்கு சார், நான் என்னால் அப்படியே பேச முடியும்னா, நீ குடியா அப்படின்னாரு. கொடுத்து என்ன பண்ணுவார், 7 நிமிஷத்துக்கு வருதான்னு பார்ப்பார். அப்படி 7 நிமிஷம் மேலே போச்சுன்னா சில முக்கியமில்லாதெல்லாம் கட் பண்ணிட்டுவார். இது வரைக்கும் நான் அப்போ சொன்னார், நான் எதுக்காக இந்த எழுதி குழந்தைங்கிட்ட கொடுன்னா, நீங்கள் ஒன்று தாயும் தெரியாது பேசிகிட்டு இருக்கும்போது,
நீ 10 நிமிஷம் 5 நிமிஷம் அந்த மாதிரி பேசிடுவேன். இருந்ததுன்னா நீ அதில் உள்ளே தான் படிக்கணும், அதனால் டைம் ஜாஸ்தி ஆகாது, 7 நிமிஷம் வச்சு. அதுக்கப்புறம் இவர் இந்த வார்த்தையை சொல்லி ஒரு வாரம் கழிச்சு ஷேக்ஸ்பியர் அமைப்பு ஒன்று ராயப்பேட்டை ரோட்டில் இருந்தது, இப்போ இருக்கான்னு தெரியல. அப்போ பேசும்போது அங்கே ஒருத்தர் சொன்னார், 7 நிமிஷம் தான் பேசணும்னு ஒரு கணக்கு உண்டு இங்கிலாண்டுலலாம். அப்போ தான் சரி இதை வச்சு மனுஷன் சொல்லலான்னுச்சு. ஒரு நாள் இவர் வந்து அப்படி நிற்கிறார், என்ன 7 நிமிஷம் மேலே போனால் ஷர்ட்டை இழுக்கிறதுக்கு. அது மாதிரி ரொம்ப நட்புக்கு ரொம்ப ஒரு ஆத்மார்த்தமான நண்பர். அவர் சொன்ன மறந்துக்கு மன்னிக்கணும். அவர் ஒவ்வொரு நிகழ்வும் நீங்கள் அதுக்கும் தயார் பண்ணிட்டு வருவார். அது எதுக்கும் இவனோட அது இயற்கையாக கடவுள் கொடுத்த வரோம். அவர் நீண்ட காலம் நீண்ட ஆயுசோட வாழணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். புள்ளி விவரங்களை அள்ளித்தந்து உரையாற்றிய நல்லி அவர்களுக்கு நம்முடைய கரவொலி மூலமாக மீண்டும் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். முழுமையாக கற்றார் ஒருவர் நூலின் முதல் பிரதியை பெற்றார் என்ற பெருமையை நமக்களித்தார். தான் பெற்ற அனுபவத்தால் சுமார் 75,000 ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளித்தார். இவரின் ஆங்கில மொழி ஆளுமை நம்மை ஆச்சரியப்படுத்தும். ஆங்கில மொழியின் பயன்பாட்டு பரிமாணங்கள் அனைத்தும் இவருக்கு அத்துப்படி, அதனால் கற்றுத்தருகிறார் அப்படி. மரியாதைக்குரிய திரு கோமணிநாதன் அவர்களை வருக தங்கள் மொழி ஆளுமையோடு அழகான உரையை தருக. நீலவானின் உயரத்தை, நெஞ்சம் கவர்ந்த நிலப்பரப்பை, கோலக்கடலின் ஆழத்தை, குன்றந்தமைந்த கொட்டாரத்தை, சால துளிக்கும் பனி நீரை, சாந்தில் தோய்த்த தீன் தேனை, மூலச்சொல்லாய் முகில் தோங்கும் முன்னை தமிழே வாழியவே என்று என்னுடைய தாய் தமிழை வாழ்த்தி நான் தாரமாக கொண்டுள்ள ஆங்கில மொழியில் ஒரு சில நிமிடங்கள் உரையாடுகிறேன். Gentlemen sitting on the dais, Mr. Sanath Kumar and friends, thank you very much for having invited me to be part of today's events. I just went through the book written by Paneshwaran. I just had a cursory glance. I didn't go through it completely in the sense I didn't have the time, because more than Paneshwaran, if someone had wanted me to write a biography on Sanath Kumar, I would have certainly done a better work, because I know Sanath Kumar for the past 30 years, believe me, and every year I go there. Our first meeting was in 96 in the Rotary Club, Hosur, when I had gone there to address a meeting. From that year onwards, I think I have been meeting him almost every year. Good. The special thing with him is, every time I come and see him, I am reminded of the village school master written by Goldsmith. And he would say, his words of learned length and thundering sounds amazed the gathering rustics arranged around, and still they gazed, and still the wonder grew that one small head could carry all he knew. So every time I see him, I would talk about this. I think I find something new in every meeting of mine with him. Right. And the book, of course, it's a gripping, exciting story of an amazing individual who was a non-entity probably about 35-40 years ago, and now he has reached the vertiginous heights in life. And that is the tribute I could pay Mr. Sanath Kumar unto the book. தமிழிலே எனக்கு பிடித்த கவிஞர் பாரதியார், ஆங்கிலத்தில் எனக்கு பிடித்தவர் ஷேக்ஸ்பியர். My observation of Sanath Kumar's passion is something different. He must have sitting and watching through the windows the boys going to school, and he would have thought,
what is denied to me today, I want to give it to the society in a better measure. That must have been his initial thinking and thought. And you know, when Shakespeare says it, and as you like it, the whining boys go to school with a satchel, with a morning shining face, and moving like a snail with an unwilling mind to go to school. That must have been probably the picture he must have got on that few days. And he decided to rewrite the whole concept and scenario. Must have been. This is my feeling. And that was a kind of a dream for him, kind of a passion for him. The passion became a commitment, the commitment became a vision, and vision became a mission, and that has become a sacrament today. And he is not doing business with his school because I know him better than Mrs. Mangai knows him, believe me. Right? And I would request everyone here to go to Kaveri Puttam School. Because for me, it's a kind of a pilgrimage. That not a school, right? பள்ளி தலமனைத்தும் கோவில் கட்டுவோம் என்று பாரதியார் சொன்னார் அல்லவா? I'm not exaggerating a wee bit. I think for me and my family members, it's a kind of a pilgrimage to go to such a school. And he is not after money. He is not after anything, right? But this passion took him to this height. And, you know, God has done a great injustice to him, but in a way it's a justice because had he not been born like this, I don't think he would have achieved so much, right? So it's a kind of blessing in disguise. That's what I feel. And I don't want to say much except he could have done anything else to make money. As a matter of fact, he started a typewriting institute. He abandoned it, and he was given the license for a petrol pump. It was so lucrative that he was asked to indulge in certain unethical practices to make money. So he said, I don't want this. And when I went to his school in 96, it was on a very modest scale, believe me. And one of the persons who was responsible for his growth along with his family members is Mrs. Mangai and Mr. Sundar. And when she got an opportunity to become an officer in the LIC, had she accepted, I think she would be drawing about 3 to 4 lakhs today. Forget about the pension. And when that offer came, she renounced it saying, I want to continue in the school to help my brother-in-law, and he gave her a pittance of 50 rupees, believe me. She never bothered about it. And that family itself is a happy family. And she's in a way responsible, and Sundar came into the fold, and he also supported every move of him. And as I said, he decided to start a school. And இன்பக் கனிதரும் சோலைகள் அமைத்தல், இனிய நீர் தன் சுனைகள் செய்தல், அன்னசத்திரம் 1000 கெட்டல், ஆலயங்கள் பல்லாயிரம் நாட்டல், அத்துணை செயலிலும் ஆங்கோர் ஏழைக்கு கல்வி அறிவித்தல், அதுதான் புண்ணியம் கோடி, அதற்கு கோடி புண்ணியம் உண்டு, அதை வைத்துத்தான் இதை செய்து கொண்டிருக்கிறார். It's an unusual, unconventional school, believe me. Unusual school, unconventional school, and first time in the history of Tamil Nadu, believe me,
Sorry. He started the organic farm in a school, and it was included in the school syllabus thanks to his efforts, and none other than Kalam. He came to inaugurate that organic farm, and most touching event in that occasion was when Mrs. Mangai was pushing Mr. Sanath Kumar's wheelchair. Abdul Kalam came and said, he didn't brush aside her. She said, Mangai madam, என்னட்ட விட்டுருங்கோ அந்த பாக்கியத்தை, சன்னத்குமார் வீல் சேரில் தள்ளக்கூடிய பாக்கியம் எனக்கு வேண்டும் என்று கேட்டவர் Abdul Kalam. I was present on that day, and Chennai's father-in-law was present on that day. So he is a different person, and he knew very well there is a moral vacuum in the society. Sorry to say, I don't have any individual in my mind. It's not offensive. With charity to all, with malice to none, I would say, doctors recommend surgeries unnecessarily. Right? Lawyers, with due respect to my brother who has come here, he is a leading lawyer in Chennai. Doctors, they bend truths. This is a moral vacuum. Parents and children utter white lies. Not very seriously, they utter white lies, and teachers play truant in the school. And one boy wrote, when I look into your eyes, I sigh with burden. A boy writes about his teacher. When you bark, he doesn't say when you speak, when you bark, I scuttle. When you bark, I scuttle like a crab into the corner of my shell. You listen, you spill. His lips spill garbage. That's what the boy writes about his teacher. Your lips spill garbage, and you say you teach me, but I say you cheat me. That's the end of it. This is a kind of teachers we had. I had the most unfortunate experience of studying under such teachers. People say in those days teachers were excellent. No. Today's teachers are good, as a matter of fact. So, keeping all this in his mind, I think he said to himself, I must establish a model school. Go to a school and find out the teaching community. Interact with them. Interact with the children. You will know. So, he would always say, an educated youngster without moral values is a modern terrorist. So he gives a lot of importance to values and morals in his school. Your life and my life, they are just like brief candle. But this gentleman carries a splendid torch with him, and he makes it burn as brightly as possible, and he shows light to the traveler who does not know which way to go. This is a kind of a comparison. And above everything, and I have no words to, he is a rishi, as a matter of fact. Right? And Shakespeare would say, as I said, I love Shakespeare, I love Bharatiyar, I love Tirupur. And Mark Antony in Julius Caesar would talk about Brutus, even though they were at odds. He would say, he was gentle, the elements are so mixed up, even nature would stand up and say, here is the man within quotes. So,
I would say, because I'm 85 now, as a matter of fact, my year of birth and Sa's year of birth are almost the same. I was born in 1940, 83, 84. But I have seen life completely, and I have never seen a person who could brave all these inabilities and stand tall in this society. So before I wind up, two things I would say. இனிமை தமிழ் மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்தனல் அமுது தனிமை சுவையுள்ள சொல்லை எங்கள் தமிழிலும் வேறெங்கும் யாம் கண்டதில்லை நனியுண்டு நனியுண்டு காதல் தமிழ்நாட்டினில் யாவர்க்குமே தமிழ் மீதில். Before I wind up, I wish Mr. Sanath Kumar, Mrs. Mangai, the Chinni and Pavitra and their hubbies, and Mrs. Shanti, Sundar and Manoj, who is in States, and his sister's family. Not only that, I wish you. When I use the word you, I am not using the singular form. I use the plural form. When I use I wish you, I wish all those who are associated with you who are here. Your grandfathers and grandmothers, for everyone, your mothers and fathers, your brothers and sisters, your uncles and aunts, your sisters and sisters-in-law, your mothers and mother-in-law, and your friends, nephews, nieces, colleagues, and everyone associated with you in your professional career and your private lives. Godspeed, good luck, happiness galore, peace in plenty, and health in abundance. What else and how else an insignificant person like me could greet you more? God willing, we meet again. God will certainly meet again. Before winding, I again request you, make it a point. Take it as a pilgrimage. As you go to Ayodhya or Kasi, go to Kaveripatam school. He is a multifaceted person, no doubt about it. Able-bodied persons cannot stand in comparison with him. He is absolutely incomparable, even with the fittest person and with a massive mind person. And he is, I don't know how to say about him, he is such a finest person I've ever seen in my life. He knows a little bit of self-introduction. We are 5 brothers and 1 sister. All the brothers, we live under one roof in Chennai, Anna Nagar, with our respective sisters-in-law, not disrespective, respective sisters-in-law, and we have absolutely no differences among ourselves. And people would come and see, oh, this is the house, this is the bedroom, kitchen. Then, not satisfied with one kitchen, they would try to scout the whole house to find out another kitchen. I would say, if there is only one kitchen, that's a joint family. A joint family should have one kitchen and many bedrooms. But in other case, there should be many kitchens and one bedroom. That's different. So, and all the family members of ours, we have visited this place. He is part of our extended family, right? I wish him all the best. Make it a point. He'll grow taller and taller and taller in life. And a like of him, I think it's not very easy to find, right? Thank you very much for having given me a patient listening. May God bless. தாய்மொழி தமிழிலும் தாரமான மொழி ஆங்கிலத்திலும் தரமான உரையாற்றிய கோமதிநாதன் அவர்களுக்கு தமிழில் நன்றி, ஆங்கிலத்தில் தேங்க்யூ.